نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الكلام كلام الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أيها الناس قال الله سبحانه وتعالى في كتابه العزيز أيحسب الإنسان أن يتركوا سدى أيحسب الناس أن يتركوا سدى أحسب الناس أن يتركوا أن يقولوا آمنا وهم لا يفتنون أحسب الناس أن يتركوا أن يقولوا آمنا وهم لا يفتنون الله سبحانه وتعالى கூறுகின்றான், மனிதர்கள் நினைத்துக் கொண்டிருக்கின்றார்களா, அவர்கள் நாங்கள் ஈமான் கொண்டு விட்டோம் என்று கூறிய அந்த ஒரு வார்த்தைக்காக வேண்டி அவர்கள் விட்டுவிடப்படுவார்கள், அவர்கள் சோதிக்கப்பட மாட்டார்கள், அவர்கள் சோதனைக்கு உள்ளாக்கப்பட மாட்டார்கள் என்று அவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கின்றார்களா? அயஹ்சபுல் இன்சானு அன் யுத்ரக சுதா, இன்னொரு சூறாவிலே கூறுகின்றான், மனிதன் நினைத்துக் கொண்டிருக்கின்றானா அவன் சும்மா விட்டு விடப்படுவான் என்று. மேலும் கூறுகின்றான், அல்லதி ஹலகல் மௌத வல் ஹயாத லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா, இந்த மரணத்தையும் உயிரையும் இரண்டையும் படைத்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதற்காக படைத்தான்? உங்களிலே நல்ல அமல்கள் செய்யக்கூடியவர்கள் யார் என்றதை சோதிப்பதற்காகத்தான் படைத்தோம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தெளிவாக கூறுகின்றான். மேலும் கூறுகின்றான், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மேலும் கூறுகின்றான், இன்னா ஹலகனல் இன்சான மின் நுத்ஃபத்தின் அம்ஷாஜின் நப்தலீஹ், நாங்கள் நிச்சயமாக மனிதனை ஆண் பெண் விந்திலே இருந்து அவனை படைத்துள்ளோம். என்ன காரணம் என்று கூறினால் அவனை சோதிப்பதற்காக வேண்டியே என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தெளிவாக கூறுகின்றான். மேலும் சூரத்துல் பக்ராவிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகின்றான், வலனப்லுவன்னக்கும் பிஷைஇம் மினல் ஹௌஃபி வல் ஜூஇ வ நக்ஸிம் மினல் அம்வாலி வல் அன்ஃபுஸி வத் ஸமராத் வபஷ்ஷிரிஸ் ஸாபிரீன், மேலும் நாங்கள் நிச்சயமாக உங்களை சோதிப்போம். எதை கொண்டு? உங்களை நாங்கள் பயத்தை கொண்டு சோதிப்போம், அதே போன்று உங்களை நாங்கள் பசியை கொண்டு சோதிப்போம், நாங்கள் அதே போன்று உங்களிலே உற்றார் உறவினர்களே வரக்கூடிய மௌத்துகளை கொண்டு உங்களை சோதிப்போம், உயிர்கள் இல்லாமல் போவதை கொண்டு உங்களை சோதிப்போம், அதே போன்று உங்களுக்கு நஷ்டங்கள் ஏற்படும், உங்களுடைய பணங்கள் இல்லாமல் போவதை கொண்டு உங்களை சோதிப்போம், அதே போன்று என்ன உங்களுடைய விவசாயம் அது போன்று உங்களுடைய வியாபாரங்களை வரக்கூடிய நஷ்டங்களை கொண்டு உங்களை சோதிப்போம். இது எல்லாவற்றையும் கூறிவிட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கடைசியிலே கூறுகின்றான், வபஷ்ஷிரிஸ் ஸாபிரீன், நீங்கள் சுபசோபனம் கூறுங்கள். யாருக்கு? இந்த மாதிரி சோதனைகளுக்கு உள்ளாகி அதிலே பொறுமையாக இருக்கக்கூடியவர்களுக்கு. தெரிந்து கொள்ளுங்கள் சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களை படைத்ததே சோதிப்பதற்காக வேண்டிதான். எப்படி அவன் கூறினானோ, வமா ஹலகத்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅ்புதூன், நான் ஜின்னையும் மனிதர் சமுதாயத்தையும் படைத்தது என்னை வணங்குவதற்கே அன்றி வேறு எந்த ஒரு காரணத்துக்கும் இல்லை என்று தெளிவாக எப்படி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரா தாரியாத்திலே கூறி காட்டினானோ, அதேதான் என்ன நாம் அவனை வணங்குவோமா இல்லையா என்ற அந்த சோதனை, அதே சோதனை தான் இந்த படைப்புக்கு காரணம். அதற்காகத்தான் நாங்கள் படைக்கப்பட்டிருக்கின்றோம். அந்த சோதனை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விரும்பியவாறு விரும்பின நேரத்தில் விரும்பினவரை எதை கொண்டாவது சோதிப்பான். அதனுடைய சம்பூர்ண அதிகாரம் அவனுக்கு மட்டுமே உள்ளது.
அதை கேள்வி கேட்பதற்கு எங்களிலே ஒருவருக்கும் எந்தவித அதிகாரமும் கிடையாது, எந்தவித உரிமையும் கிடையாது. அதற்கு எதிராக யாராக தலை தூக்கி விட்டார்கள் என்றால் அவர்கள் ஷைத்தானுடைய வழியிலே சென்று விட்டார்கள். அவர் அல்லாஹ்வுக்கு எதிராக போர் செய்வதற்கு வெளியிறங்கினதற்கு சமமாகிவிடும். அது யாரால் முடியும்? சகோதரர்களே, வல்லாஹி அல்லாஹ்வின் மீது ஆணையால் யார் மீதும் யாருக்கும் அதை செய்ய முடியாது. அது அல்லாஹ்வின் உரிமை. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். எல்லா சம்பூர்ணமான புகழும் அல்லாஹ்வுக்கே. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்படிப்பட்டவன்? படைப்பினங்களாகிய அனைத்து படைப்பினங்களுக்கும் இரட்சகனாக கூடிய ரப்புல் ஆலமீனாக இருக்கின்றான். அப்படிப்பட்ட அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவினுடைய உரிமை, அவனுடைய அடிமைகள் நாங்கள். எங்களை சோதிப்பது அவனுடைய சம்பூர்ணமான உரிமை. அந்த உரிமையைத்தான் அவன் மேலும் எத்தனையோ இடங்களிலே குறிக்காட்டுகின்றான். அதிலே ஒரு இடத்திலே கூறுகின்றான், வல நபுலுவன்னக்கும் ஹத்தா நஅலமு அல் முஜாஹிதீன மின்கும் வஸ்ஸாபிரீன். உங்களிலே உரிய முறையிலே அல்லாஹ்வினுடைய பாதையிலே ஜிஹாத் செய்யக்கூடியவர்கள் யார், களவு இல்லாமல் உரிய முறையிலே ஜிஹாத் செய்யக்கூடியவர்கள் யார் அல்லாஹ்வினுடைய பாதையிலே, மேலும் பொறுமையாக இருக்கக்கூடியவர்கள் யாரு என்றதை நாம் இவ்விடத்திலே ஹத்தா நஅலம், அதாவது அதை அல்லாஹ் தெரிந்து வைத்திருக்கின்றான். அதை மக்களுக்கு தெரியப்படுத்துவதற்காக வேண்டி யார் உண்மையானவர், யார் பொய்யானவர், யார் உண்மையான விசுவாசி, யாரு விசுவாசத்தை வெளிரங்கமாக காட்டிக் கொண்டிருக்கின்றார், யாரு அல்லாஹ்வுக்காக வேண்டி அவருடைய உயிரை கொடுப்பதற்கு தயாராக இருக்கின்றார், யாரு அல்லாஹ்வுக்காக வேண்டி அவனுடைய பாதைக்காக வேண்டி கஷ்டப்படுவதற்கு தயாராக இருக்கின்றார். இதை அல்லாஹ் நிச்சயமாக தெரிந்து வைத்திருக்கின்றான். ஆனால் அதை மக்களுக்கு தெளிவுபடுத்துவதற்காக வேண்டி இந்த மாதிரி சோதனைகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய ஹிக்மாவால் அவன் அதை ஏற்படுத்தி வைத்திருக்கின்றான். அப்படிப்பட்ட இந்த சோதனைகள் எங்கள் அனைவருக்கும் வரும். இதை யாராலும் தடுக்க முடியாது. இதை நிச்சயமாக யாராலும் தடுக்க முடியாது. அவர்களுக்கு எங்களுக்கு எந்தவித உரிமையும் இல்லை. அதனால் தான் அந்த மாதிரி சோதனைகளை எங்களுடைய தலைவராகிய ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அவர்களுக்கு முன்னாலே வந்த நபிமார்களுக்கும் அனைவருக்கும் அந்தவாறு சோதனைகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏற்படுத்தி இருக்கின்றான். ஏனென்று நாம் சிந்திக்க கடமைப்பட்டுள்ளோம். ஏனென்று கூறினால் அப்படிப்பட்ட சிறந்த படைப்பாகிய அவர்களுக்கு மஅசூமூன் ஆகிய அந்த நபிமார்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு நிலைமை வரும் என்று கூறினால் எங்களை போன்ற மக்களுக்கு அது வராது, நாம் அதிலிருந்து தப்பிவிடுவோம் என்று கூறுவதற்கு எங்களுக்கு என்ன காரணம் உள்ளது, என்ன அதிகாரம் உள்ளது? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரசூல்மார்களை பற்றி கூறும்போது கூறுகின்றான் என்ன? ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி கூறுகின்றான், வலகத் குذبت رسل من قبلك فصبروا على ما عذبوا حتى أتاهم نصرنا فصبروا على ما كذبوا وأوذوا حتى أتاهم نصرنا. உங்களுக்கு முன்னால் வந்த ரசூல்மார்கள் அவர்களும் என்ன செய்யப்பட்டு விட்டார்கள்? பொய்ப்பிக்கப்பட்டு விட்டார்கள். அதே போன்று அந்த பொய்ப்பிக்கப்பட்ட அந்த நிலைமையிலே அவர்கள் என்ன செய்து விட்டார்கள்? அவர்கள் பொறுமையாக இருந்தார்கள். மேலும் அவர்கள் நோவினை செய்யப்பட்டார்கள். சகோதரர்களை சிந்தித்து பாருங்கள். இது அல்லாஹ்வினுடைய தூதர்களை பற்றி அல்லாஹ் கூறி காட்டுகின்றான். தூதர்கள், ரசூல்மார்கள், நபிமார்கள் அலைஹிமுஸ் ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நோவினை செய்யப்பட்டார்கள் என்று அல்லாஹ் கூறுகின்றான். அதை அவர்கள் பொறுமையாக அவர்கள் சகித்துக் கொண்டிருந்தார்கள். எதுவரையிலே? ஹத்தா அதாஹும் நஸ்ருனா, எங்களுடைய உதவி அவர்களுக்கு வந்து அடையும் வரையிலே அவர்கள் பொறுமையாக இருந்தார்கள். இதிலிருந்து இரண்டு விடயங்கள் விளங்க எடுத்துக் கொள்ளுங்கள். அவர்கள் சோதிக்கப்பட்டார்களா? நிச்சயமாக நாமும் சோதிக்கப்படுவோம். அவர்களுக்கு அந்த உதவி கிடைத்ததா அல்லாஹ்விடத்திலே இருந்து? அதே போன்று எங்களுக்கும் வல்லாஹி அந்த உதவி நிச்சயமாக வரும். ஆனால் அதற்கு நினைவு வைத்துக் கொள்ளுங்கள், சில குயூத், சில ஷுரூத், சில நிபந்தனைகள் உள்ளன. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறி காட்டுகின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ இதா லகீதும் ஃபியதன் ஃபஸ்புது வஸ்குருல்லாஹ கதீரன் லஅல்லகும் துஃப்லிஹூன். இதுதான் நிபந்தனை, இதுதான் நிபந்தனை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகின்றான், விசுவாசம் கொண்டவர்களே, நீங்கள் ஃபியதன் ஐ அதுவன், நீங்கள் உங்களுடைய எதிரியை நீங்கள் நோக்கி விட்டீர்களா இருந்தால் என்ன செய்து விடுங்கள்? நீங்கள் ஃபஸ்புது, நீங்கள் உறுதியாகிக் கொள்ளுங்கள். எதை கொண்டு உறுதியாவது சகோதரர்களே?
எங்களுடைய உள்ளங்களே இருக்க வேண்டிய ஈமான், சரியான அகைதா, இதை கொண்டுதான் மனிதன் உறுதியாகலாமே தவிர வேறு எதை கொண்டுமே உறுதியாக முடியாது. நீங்கள் நினைக்கின்றீர்களா பணத்தை கொண்டு உறுதியாக முடியும் என்று? நீங்கள் நினைக்கின்றீர்களா ஆயுதங்களை கொண்டு உறுதியாக முடியும் என்று? இல்லை, ஆள் பலத்தை கொண்டு தான் உறுதியாக முடியும் என்று சொல்லி எத்தனை கௌம்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இல்லை என்றே அழித்து விட்டான். எப்படிப்பட்டவர்கள் மலைகளில் இருந்து கல்லுகளை கைகளால் செதுக்கிக் கொண்டு வந்து அவர்களை வீடுகளை செய்யக்கூடிய கௌம்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுடைய அடியோடு அழித்து விட்டார். அவர்களுக்கு பலம் இருக்கவில்லையா? அவர்களுக்கு இல்லாத பலமா எங்களுக்கு இருக்கின்றது? அவர்களுக்கு இல்லாத அந்த பலமா எங்களுடைய இந்த விரோதிகளுக்கு இருக்கின்றது? சகோதரர்களே, ஒருபோதும் இல்லை. வமன் நஸ்ரு இல்லா மின் இன்தில்லாஹ், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனிடத்திலே இருந்து வரக்கூடிய நஸ்ர், அந்த உண்மையான அந்த உதவி, அதை தவிர எந்த உதவியும் எந்த உதவியாகவும் கருதப்படாது. அதால் ஒன்றையுமே சாதிக்க முடியாது. ஒரு போதும் ஒருவருக்கும் ஒரு தீங்கும் விளைவிக்க முடியாது. அல்லாஹ் தெளிவாக குர்ஆன்ல கூறுகின்றான், லை யதுருக்கும் இல்லா அதா, ஒரு சொற்ப நோவினை இதை தவிர எந்த ஒரு தீங்கையும் அவர்களால் உங்களுக்கு விளைவிக்க முடியாது. இது அல்லாஹ்வினுடைய வார்த்தை குர்ஆனிலே, இதே சந்தேகம் இல்லை. அல்லாஹ்வினுடைய வார்த்தை, அவர்களால் எந்தவித தீங்கையும் உங்களுக்கு விளைவிக்க முடியாது. எதை தவிர ஒரு சொற்ப நோவினை. இந்த நோவினையை எங்களை படைத்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாக்காக வேண்டி நாங்கள் தாங்குவதற்கு ரெடி இல்லை என்று சொன்னால், அதற்கு நாம் தயாரில்லை என்று சொன்னால் என்ன பிரயோசனம்? எங்களுக்கும் மிருகங்களுக்கும் என்ன வித்தியாசம் தான் இருக்க போகின்றது? எப்ப எங்களுடைய இரத்தமும் எங்களுடைய உயிரும் எங்களுடைய நிலைமையும் அல்லாஹ்வினுடைய பாதையிலே போவதை விடவும் இல்லை, அல்லாஹ்வினுடைய தீனுக்கு இருக்கக்கூடிய மதிப்பை விட அது மேலாகிவிட்டதோ, எங்கள் என்ன பிரயோசனம் சகோதரர்களே? நிச்சயமாக அப்படி இருக்கக்கூடாது, அப்படி ஒருபோதுமே இருக்கக்கூடாது. அப்படி உள்ளவர்களை இல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய குர்ஆனிலே நல்ல முறையிலே அவர்களுடைய பண்புகளை தெரிவித்துள்ளான். எப்படிப்பட்டவர்களுடைய பண்புகளை தெரிவித்துள்ளான் கூறுகின்றான், ஹல் அதுல்லுக்கும் அலா திஜாரத்தின் துன்ஜீக்கும் மின் அஸாபின் அலீம், நான் உங்களுக்கு சுட்டிக்காட்டவா ஒரு நல்ல வியாபாரம், ஒரு பாகெயின், ஒரு நல்ல ஒரு வியாபாரத்தை உங்களை ஒரு கஷ்டமான கொடூரமான தண்டனையிலே இருந்து பாதுகாக்கக்கூடியது. துமினூன பில்லாஹி வ ரசூலிஹி, நீங்கள் அல்லாஹ்வை கொண்டும் அதே போன்று அல்லாஹ்வினுடைய தூதரை கொண்டும் விசுவாசம் கொள்வது. அது மட்டுமல்ல, وَتُجَاهِدُونَ فِي سَبِيلِ اللَّهِ بِأَمْوَالِكُمْ وَأَنفُسِكُمْ ذَلِكُمْ خَيْرٌ لَكُمْ إِن كُنتُمْ تَعْلَمُونَ. அதே போன்று நீங்கள் அல்லாஹ்வினுடைய அந்த பாதையிலே எப்ப ஈமான் கொண்டீங்களோ அல்லாஹ்வின் மீது, மேலும் அல்லாஹ்வினுடைய தூதர் மீது, அதன் பிறகு அவனுடைய பாதையிலே நீங்கள் ஜிஹாத் செய்யுங்கள். எதை கொண்டு? உங்களுடைய செல்வங்களை கொண்டு, உங்களுடைய உயிர்களை கொண்டு நீங்கள் ஜிஹாத் செய்யுங்கள். நிச்சயமாக அது உங்களுக்கு நலவாக இருக்கின்றது. இன் குந்தும் தஅலமூன், நீங்கள் தெரிந்து வைத்திருப்பீர்கள் என்றால். அல்லாஹ் கூறுகின்றான், இது எங்களுக்கு நல்லது, தெரிந்து வைத்திருப்பீர்கள் என்றால். யக்ஃபிர் லக்கும் ذُنُوبَكُمْ وَيُدْخِلْكُمْ جَنَّاتٍ تَجْرِي مِنْ تَحْتِهَا الْأَنْهَارُ. எப்படி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகின்றான், அப்படிப்பட்டவர்களை அவன் சுவர்க்கங்கள் என்று பன்மையிலே கூறுகின்றான், சுவர்க்கங்களுக்கு அவர்களை நுழைவித்து விடுவான். அந்த சுவர்க்கங்கள் وَمَسَاكِنَ طَيِّبَةٍ, அதே போன்று وَمَسَاكِنَ طَيِّبَةٍ فِي جَنَّاتِ عَدْنٍ, அதே போன்று நல்ல இருப்பிடங்கள் ஜன்னாத்தில் அத்ன் என்று கூறக்கூடிய அந்த சொர்க்கத்திலே நல்ல இருப்பிடங்களுக்கு அவர்களை உட்பிரவேசித்து விடுவான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகின்றான். அது மட்டுமா சகோதரர்களே? இல்லை, கடைசி ஆயாவிலே என்ன வருகின்றதன் பாருங்கள். அல்லாஹ் கூறுகின்றான், وَتُحِبُّونَ أُخْرَى تؤمنون بالله ورسوله وتجاهدون في سبيل الله بأموالكم وأنفسكم ذلكم خير لكم إن كنتم تعلمون يغفر لكم ذنوبكم ويدخلكم جنات تجري من تحتها الأنهار ومساكن طيبة في جنات عدن وأخرى تحبونها نصر من الله وفتح قريب. இந்த ஆயாவிலே கவனம் செலுத்துங்கள். وأخرى تحبونها, நீங்கள் இன்னொன்றையும் விரும்புகிறதை அல்லாஹ் தருவதாக கூறுகின்றான். என்ன இது விரும்புகிற விடயம்? நஸ்ரும் மினல்லாஹ் வ ஃபத்ஹுன் கரீப், ஒரு நெருங்கிய வெற்றி, ஒரு நெருங்கிய ஒரு வெற்றியையும் அல்லாஹ் தருவதாக வாக்களிக்கின்றான். மேலும் நஸ்ரும் மினல்லாஹ், மனிதர்களிடத்தில் இருந்தே உதவி என்று அல்லாஹ் கூறவில்லை சகோதரர்களே. பாருங்கள் ரப்புல் ஆலமீன் எப்படி கூறுகின்றான் நஸ்ரும் மினல்லாஹ் வ ஃபத்ஹுன் கரீப், ஒரு அல்லாஹ்விடத்தில் இருந்து வரக்கூடிய வெற்றியும் உதவியும் ஒரு நெருங்கிய வெற்றியையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தருவதாக வாக்களிக்கின்றான். யாருக்கு? இந்த வேலையை செய்யக்கூடியவர்கள். இது அல்லாஹ்வுக்கு விருப்பமானது, எங்களுக்கு அது ஒரு சோதனை, அது அல்லாஹ்வுடைய ஹிக்மா.
இந்த ஜிஹாதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுக்கு விருப்பம் என்று கூறுகின்றான். அதை நாம் ஏற்றுக்கொள்ளத்தான் வேணும். அதுதான் முஸ்லிம். அதுதான் முஸ்லிம். முஸ்லிம் என்று சொல்லக்கூடிய கருத்தினுடைய வரைவிலக்கணத்துக்குள்ள என்ன என்று விசாரிச்சு பார்த்தீங்க என்றால் உங்களுக்கு விளங்கும். அல்லாஹ்வினுடைய விருப்பங்கள், அல்லாஹ்வினுடைய கட்டளைகளுக்கு எந்தவித கண்டிஷனும், எந்தவித ஷர்த்தும், எந்தவித நிபந்தனையும் இல்லாமலுக்கு அடிபணிவதுதான் ஒரு முஸ்லிம். ஏன் அப்படி செய்ய வேண்டும், ஏன் இப்படி செய்யாமல் இருக்கலாம் தானே, இப்படி எல்லாம் கேட்பவருக்கு பேர் முஸ்லிம் அல்ல. அல்லாஹ்வினுடைய கட்டளை வந்து விட்டதா அதை செய்வதுதான். அல்லாஹ் கூறிவிட்டானா எனக்கு விருப்பம் என்று அதிலே எந்தவித கருத்து நாமல் முன்வைப்பதில்லை. அல்லாஹ் கூறுகின்றான் தெளிவாக, இன்னல்லாஹ யுஹிப்புல்லதீன யுகாத்திலூன ஃபீ ஸபீலிஹி ஸஃபன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிச்சயமாக விரும்புகின்றான் அவனினுடைய பாதையிலே போர் புரிவதை, அவனினுடைய பாதையிலே ஜிஹாத் செய்வதை. ஸஃபன், வரிசை வரிசையாக, கஅன்னஹும் புன்யானும் மர்சூஸ், எப்படி இந்த கட்டிடம் இருக்கின்றதோ அந்த மாதிரி ஒரு கட்டிடம் ரூபத்திலே அவர்கள் வரிசை வரிசையாக அல்லாஹ்வினுடைய பாதையிலே. எதற்காக ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறி காட்டினார்கள், லிதகூன கலிமத்துல்லாஹி அல்-உல்யா, அல்லாஹ்வினுடைய இந்த கலிமா ஷஹாதத்து அல்லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற இந்த கலிமா இதுதான் மிக சிறந்த மிக மேலான கலிமா என்றதை ஒரு மனிதன் நிலைநாட்ட வேண்டும் என்பதற்காக. பணத்துக்காகவோ இல்லை அந்தஸ்துக்காகவோ இல்லை கதிரை கிடைத்துவிடும், இல்லை ஒரு மனிதனுக்கு அவருடைய ஆட்சி கிடைத்துவிடும் என்றதுக்காக வேண்டி எல்லா மனிதர்கள் போர் புரிகின்றார்கள். அதற்காக வேண்டி அல்ல. ஆனால் எப்ப அல்லாஹ்வினுடைய தீனை கலிமத்துல் உல்யா என்று ஆக்குவதற்கு ஒரு மனிதன் முயற்சி எடுக்கின்றானோ அதுதான் ஜிஹாத். அதைத்தான் அல்லாஹ் விரும்புகின்றேன் என்று கூறுகின்றான். அதைத்தான் நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விரும்புகின்றான். அதை விசுவாசிகளை தவிர வேறு ஒருவரும் செய்யவும் மாட்டார்கள். அதனால் தான் மேல்கூறிய ஆயாவிலே கூறுகின்றான், நாங்கள் உங்களுக்கு தெரியப்படுத்துவதற்காக உங்களிலே ஜிஹாத் செய்யக்கூடியவர்கள் யார், உங்களிலே ஜிஹாத் செய்யக்கூடியவர்கள் யார் என்றதை தெரிவுபடுத்துவதற்காக. இந்த ஜிஹாத் என்றது ஒரு இலகுவான விடயம் அல்ல. இது ஒரு மிக சிரமமான ஒரு விடயம். இது பல வகைகள் பட்டது. அது ஒரு மனிதன் முதலாவது தொடங்கக்கூடிய விடம் அவருடைய உள்ளத்தோடு. அதே போன்று அதுக்கு சில பிரிவுகள் உள்ளன. பேனையால் செய்யக்கூடியது இருக்கின்றது, ஒரு மனிதன் அவருடைய அறிவால் செய்யக்கூடிய ஜிஹாத் இருக்கின்றது. அதே போல் தேவை வரும்போது ஒரு மனிதன் அவனுடைய உயிரை கொண்டு அவனுடைய பணத்தை கொண்டு ஜிஹாத் செய்வது, இது ஒரு மிக பெரிய ஒரு மகத்தான ஒரு ஜிஹாத். இந்த ஜிஹாத் இலகுவான ஜிஹாத் கிடையாது. ஜிஹாத் எதுவுமே இலகுவானது இல்ல. இது சகோதரர்களே உங்களுக்கு நல்லா தெரியும். கபரிலே கேள்வி கேட்கப்படக்கூடிய மன் ரப்புக வமன் நபியுக வமா தீனுக, இந்த கேள்விகள் சில கூட்டத்தினர்களுக்கு எக்ஸெப்ஷன், இஸ்திஸ்னா, அதாவது அவர்கள் அதிலிருந்து விலக்கப்படுவார்கள். யார் அவர்கள்? அதிலே ஒருவர் யாரு? போர்க்களத்திலே வெட்டப்பட்டு இல்லை கொல்லப்படுகின்ற ஷஹீத், போர்க்களத்திலே கொல்லப்படுகின்ற ஷஹீத். ஏனென்று சொல்லி ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சஹாபாக்கள் கேட்டார்கள். கஃபா ஃபி பாரிகத்தி ஸைஃப் அலா ரகபதி அவ் அலா உனுகி கமா قال ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், போதும் அவருடைய அந்த வாள் அவரை வெட்டும் போது அந்த வாளிலே அந்த ஒளி வெளிச்சம், ரிஃப்ளெக்ஷன் என்று கூறுவார்கள், அது போதும். அந்த அவருக்கு அந்த நேரத்தில் இருந்த அந்த சோதனை அவருக்கு போதும், வேண்டும் அவருடைய உயிர் போனதுக்கு பிறகு அவருக்கு தேவையில்லை. அப்படிப்பட்ட ஒரு சிரமமான விடயம். இதை இலகுவாக செய்யலாம் என்று நினைக்கின்றீர்களா? இதை செய்யும் போது தான் முனாஃபிக்குகள் சும்மா இருப்பார்கள் என்று நினைக்கின்றீர்களா? நிச்சயமா இருக்க மாட்டார்கள், நிச்சயமாக ஒருபோதும் இருக்க மாட்டார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறி காட்டுகின்றான், அல்லதீன قال لهم الناس ان الناس قد جمعوا لكم فاخشوهم. இப்படி கூறுகின்றார் பாருங்கள், மக்கள் திரண்டு விட்டார்கள், மக்கள் திரண்டு விட்டார்கள், உங்களுக்கு எதிராக பெரிய படை ஒன்று திரண்டு விட்டார்கள். அதனால் ஃபக்ஷௌஹும், நீங்கள் அவர்களை பயந்து கொள்ளுங்கள். எப்படி கூறுகிறார்கள்? வெட்கம் இல்லாமல், அல்லாஹ்வினுடைய பயம் இல்லை, அல்லாஹ் தான் ரப்புல் ஆலமீன் என்ற பயம் இல்லை, அல்லாஹ்வினுடைய ஆட்சி இது, அல்லாஹ்வினுடைய ஆலம் என்ற பயம் இல்லாமல், சிந்தனை இல்லாமல் பேசுகின்றார்கள். அப்படி கூறிவிட்டதும் நினைத்து விட வேண்டாம், அவர்கள் அந்த விசுவாசிகள் பயந்து விட்டார்கள். ஃபஸாதஹும் ஈமானன் வகாலு ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல். என்ன நடந்தது? அந்த வார்த்தைகளை இவர்கள் கூறினார்கள், தாமதம் தான். சூரா அஹ்ஸாபை வாசியுங்கள் சகோதரர்களே, சூரா ஆல் இம்ரானை வாசியுங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தெளிவாக கூறுகின்றான் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த மாதிரி கஷ்டங்களுக்கு ஆளாக்கப்பட்டார்கள், சஹாபாக்கள் ரலியல்லாஹு அன்ஹும் அஜ்மஈன் எந்த மாதிரி கஷ்டங்களுக்கு ஆளாக்கப்பட்டார். அஹ்ஸாபிலே கூறுகின்றார்கள், முனாஃபிக்குகள் அவர்கள் உங்களுக்கு எதிராக திரண்டு விட்டார்கள், நீங்கள் பயந்து விடுங்கள், அவர்களை பயந்து விடுங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த விசுவாசிகளினுடைய ஈமானை பற்றி கூறும்போது கூறுகின்றான், ஃபஸாதஹும் ஈமானன், அந்த பேச்சு அவர்களுடைய ஈமானை அதிகரிக்க செய்தது. வகாலு ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல், நிச்சயமாக எங்களுக்கு அல்லாஹ் ஒருவனே போதுமானவன், எங்களுடைய தேவைகளையும் எங்களுடைய காரியங்களையும் சம்பூர்ணம் செய்வதற்காக. சிந்தித்து பாருங்கள் சகோதரர்களே,
சாப்பிடுவதற்கு சாப்பாடு இல்லை, மருந்து இல்லை, வழி துண்டிக்கப்பட்டு விட்டு உள்ளது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சில இடங்களில் கூறுகின்றான், அவர்கள் உங்களுக்கு மேலால் உங்களுக்கு கீழால் வாதியால் மேலால் அங்கால் இங்கால் எல்லா பக்கத்தாலையும் அவர்கள் வந்து உங்களை சூழ்ந்து கொண்டார்கள். இந்த நிலைமையிலே அவர்கள் எப்படி கூறுகின்றார்கள், வகாலு ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல். இது இலகு என்று நினைக்கின்றீர்களா? நிச்சயமாக இல்லை. இது கஷ்டம், இது கஷ்டம், நிச்சயமாக அது கஷ்டம். ஆனால் அதனுடைய கிடைக்கக்கூடிய பரிசும் மிக சிறந்த பெரிய பரிசாகின்றது. அதனால் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த கஷ்டத்தை அவனுக்காக வேண்டி மேற்கொள்பவர்களுக்கு அந்த சரியான அவர்களுக்கு மட்டும் கிடைக்கக்கூடிய சில அந்தஸ்துகளை வைத்துள்ளான். அதிலே ஒன்று அந்த ஷஹீத் விரும்புவது திருப்பி மறுபடியும் வந்து துனியாவிலே மறுபடியும் கொல்லப்பட வேண்டும் என்று. இது ஒரு மனிதனால் சிந்திக்க கூடியதா சகோதரர்களே? இன்றைய இந்த ஸ்ரீலங்காவிலே ஒரு பீதி ஒன்று பிடித்துள்ளது என்று கூறினால் அது இந்த அக்லானியூன்களினுடைய பீதி. அதாவது புத்தியை பாவிப்பவர்கள் அல்லாஹ்வினுடைய தூதருடைய வார்த்தைகளுக்கு முன்னிடம் கொடுக்காமல் இவர்களுடைய இந்த கொசுவளவு புத்திக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர்கள். அவர்களிடம் ஒரு வார்த்தை கேட்டு பாருங்கள், எங்களிடமே ஒரு வார்த்தை கேட்டு பாருங்கள். நாம் எங்களுடைய உயிர் அந்த நிலைமையிலே போன பிறகு மறுபடியும் அதை கொடுப்பதற்கு நாம் விரும்பப்படுவோமா? அந்த நிலைமையிலே கொடுப்பதற்கு விருப்பப்படுவோமா? அப்படி என்றால் ஏன் அந்த மனிதன் அப்படி கூறுகின்றான்? ஏதோ இதுல ஒரு விடயம் இருக்கின்றது, அவன் அல்லாஹ்விடத்திலே கண்டு கொண்டான். அந்த விடயத்தை கண்டு கொண்டதால் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த மாதிரி ஒரு நிலைமையை அவர்களுக்கு ஏற்படுத்தி வைத்திருக்கின்றான். இந்த ஜிஹாத் அவருக்கு செய்யக்கூடியவருக்கு மட்டும் கஷ்டமல்ல சகோதரர்களே, அவரை சுத்தி இருக்கக்கூடிய அனைவருக்கும் இது கஷ்டமான ஒரு நிலைமை, அனைவருக்கும் நிச்சயமாக ஒரு கஷ்டமான ஒரு நிலைமை. ஏன் என்று கூறினால் அதனால் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நீங்கள் கவனம் செலுத்துங்கள் கூறுகின்றான், ولا تحسبن الذين قتلوا في سبيل الله امواتا. நீங்கள் நினைத்துக் கொள்ளாதீர்கள், நீங்கள் கணக்கு போட்டு விடாதீர்கள். எதை கணக்கு போடாதீர்கள்? அதாவது அல்லாஹ்வினுடைய பாதையிலே கொல்லப்பட்டவர்கள் அவர்கள் இறந்து விட்டார்கள் என்று நீங்க கணக்கு போடாதீங்க. இது கஷ்டமான ஒரு இழப்பு என்றதால் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதர்களுக்கு இதை கூறுகின்றான், ஆறுதலாக அவர்களுடைய முக்கியத்துவத்தை தெரிவிப்பதற்காக. ولا تحسبن الذين قتلوا في سبيل الله امواتا بل احياء عند ربهم يرزقون. ஆனால் மாறாக அவர்கள் அவர்களுடைய இரட்சகனாய் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவிடத்திலே உயிரோடு இருக்கின்றார்கள், ரிஸ்க் வழங்கப்பட்டவர்களாக இருக்கின்றார்கள். சுப்ஹானல்லாஹ், நஸல்லல்லாஹு மின் ஃபضله. யா இஹ்வான், சிந்திச்சு பாருங்கள், எத்தனை தாய்மார்கள் இருக்கின்றார்கள், எத்தனை தந்தைமார்கள் இருக்கின்றார்கள். அவர்கள் கூறுவார்கள், என்னுடைய பிள்ளை இந்த நாட்டுக்கு சென்றுள்ளான், அங்கே கஷ்டப்படுகின்றான், ஆனால் எனக்கும் கஷ்டம் தான், என்னை பார்ப்பதற்கு ஒருவரும் இல்லை என்றாலும் நான் அந்த கஷ்டத்தை பொறுத்துக் கொள்கின்றேன் அந்த பிள்ளைக்காக வேண்டி. அவன் ஏதோ ஒரு காசு பணம் சம்பாதிப்பதற்காக இல்லை, ஒரு படிப்பை எடுத்துக் கொள்வதற்காக சென்றிருக்க கூடும். அதே பொறுமையாக இருந்து கொள்கின்றார்கள். சிலவர்கள் கூறுவார்கள், எங்கே இருந்தாலும் பரவாயில்லை, நல்லா இருக்க வேண்டும் அவன். இப்படி எல்லாம் தாய் மனசு பேசும், தந்தை மனசு பேசும். ஆனால் சிந்தித்து பாருங்கள், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஆயாவிலே கடைசியிலே என்ன கூறுகின்றான் சகோதரர்களே? பல் அஹ்யாஉன் இன்த ரப்பிஹிம் யுர்ஸகூன். அவர்களுடைய இரட்சகனாகிய அல்லாஹ்விடத்திலே அவர்கள் இருக்கின்றார்கள், படைத்த ரப்புல் ஆலமீன் இடத்திலே இருக்கின்றார்கள் என்று அவன் கூறுகின்றான். யுர்ஸகூன், அவர்கள் ரிஸ்க் அளிக்கப்படக்கூடிய நிலைமையிலே இருக்கின்றார். இது ஒரு மனிதனுக்கு சந்தோஷத்தை வழங்கக்கூடிய ஒரு விடயமா, இல்லை என்றால் கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய விடயமா? எங்கே எங்களுடைய சிந்தனை, எங்கே எங்களுடைய புத்தி? சரியான முறையிலே யோசிக்கக்கூடியவருக்கு இது விளங்கும். வமா யஅகிலுஹா இல்லல் ஆலிமூன். அதனால் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே நிறைய இடங்களிலே கூறி காட்டுகின்றான். இந்த உதாரணங்கள், இந்த விடயங்களை ஆலிமூன், சரியான அறிவு விளக்கம் உள்ளவர்களை தவிர வேறொருவரும் இதை விளங்கிக் கொள்ள மாட்டார்கள். அப்படி என்றால் இதை நாங்கள் சரியான முறையிலே விளங்க வேண்டும். இது மனிதர்களுக்கு கஷ்டம் கொடுக்கக்கூடிய ஒரு விடயம், சோதனை, ஒரு நோவினை அவர்களுக்கு வரக்கூடியது. ஆனால் அதிலே பொறுமையாக இருக்க வேண்டும். அல்லதீன இதா அஸாபத்ஹும் முஸீபா قالوا இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அதனால் தான் அல்லாஹ் அவர்களை பற்றி பேசும்போது கூறுகின்றான், என்ன, அவர்களுக்கு ஒரு முஸீபா, ஒரு கஷ்டம் வந்துவிட்டால் அவர்கள் என்ன செய்வார்கள்? அவர்கள் கூறுவார்கள், இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்றால் என்ன சகோதரர்களே? இதனுடைய அர்த்தம் தெரியாமல் எத்தனை பேர் கூறுகின்றார்கள். அதனுடைய அர்த்தம் தெரிந்து கொள்ளுங்கள். நாம் அல்லாஹ்வினுடைய முல்க், அவனுடைய ஆட்சிக்கு கீழே இருக்கக்கூடிய அவனுடைய சொத்து, அவனுடைய அடிமை. வ இன்னா இலைஹி ராஜிஊன், அவனின் பால் தான் நான் திரும்பி செல்வோம். அது இன்று சென்றால் என்ன, அவனுடைய பாதையிலே, அதை நாளை சென்றால் என்ன, என்ன நிலைமையிலே செல்வோம் என்று தெரியாத இருக்கும் போது இந்த ஹுப்பு துன்யா ஒரு சோதனை.
துனியாவினுடைய ஆசை மனிதர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உருவாக்கி இருக்கின்ற ஒரு சோதனை. அதிலே இருந்து நாம் தப்பிக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நாம் அல்லாஹ்வினுடைய தீனுக்கு முன்னிடம் கொடுக்க வேண்டும். அல்லாஹ்வினுடைய தீனுக்கு நாம் முன்னிடம் கொடுக்க வேண்டும் சகோதரர்களே. இது ஒரு இலகுவான விடயம் இல்லை. இது ஒரு பெரிய போராட்டம், உள்ளத்தோடு மனிதர்கள் செய்யக்கூடிய ஒரு போராட்டம். உங்களுக்கு நல்லா தெரியும், இன்றைய நாள் கிட்டத்தட்ட 24-25 நாட்கள், இல்லை என்றால் 26-27 நாட்கள், கிட்டத்தட்ட ஒரு மாதம். இரண்டாவது ஹிசாப், அதாவது அவர்களை மூடி அவர்களுக்கு போவதற்கும் வழி இல்லாமல் வருவதற்கும் வழி இல்லாமல் அவர்களை அடைத்து வைத்து சண்டைப்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்களோடு எங்களுடைய சகோதரர்கள், எங்களுடைய மஷாயிக்மார்கள், எங்களுடைய தந்தை தாய் மாதிரி இருக்கக்கூடியவர்கள், சகோதரிமார்கள், எங்களுடைய பிள்ளைகளை போல் இருக்கக்கூடியவர்கள், தம்மாஜ் என்று கூறக்கூடிய அந்த இடத்திலே இருக்கக்கூடியவர்கள், ராஃபிதா என்று கூறக்கூடிய அதிகமான உலமா அஹ்லுஸ் சுன்னா அவர்களுடைய கருத்து அவர்கள் குஃபார், அவர்கள் பாத்தினா கொள்கை இருக்கக்கூடியவர்கள், அவர்கள் குஃபார், சஹாபாக்களை வெறுக்கக்கூடியவர்கள், அபூபக்கர் உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் நரகத்திலே இருக்கக்கூடியவர்கள், அவர்கள் குஃபார் என்று கூறக்கூடியவர்கள். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அனைத்து சஹாபாக்களும் ஒரு சில குறிப்பிட்ட 8-10 ஒரு பேரளவிலே கூறக்கூடிய ஒரு சிலவரை தவிர மற்ற அனைவரும் முர்த்தத்தூன், அவர்கள் நரகத்துக்கு நிரந்தரமாக செல்லக்கூடியவர்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு மிக மோசமானவர்கள். சலஃப் கூறுவார்கள், அவர்கள் பறவைகளாக இருந்தால் அவர்கள் வல்ச்சர் என்று கூறுவார்கள். அதாவது ஒரு செத்த பிராணிகளை சாப்பிடக்கூடிய ஒரு பறவை. அவர்கள் மிருகங்களாக இருந்திருந்தார்கள். ஹிமார், அவர்கள் கழுதைகளாக இருந்திருப்பார்கள். எத்தனை ஆலிம் கூறியுள்ளது, அர்ராஃபிது இந்தி காஃபிர். அர்ராஃபிது, இந்த ராஃபிது என்று கூறக்கூடியது என்னை பொறுத்தவரையிலே அவன் ஒரு காஃபிர், அவன் முஸ்லிமே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு மோசமான ஒரு கூட்டம் அந்த சாலிஹான மக்களை தாக்கிக் கொண்டிருக்கின்றது. எந்த நாளும் தாக்கிக் கொண்டிருக்கின்றார்கள். இன்று வரையிலே கிட்டத்தட்ட 60க்கு அதிகமான உயிர்கள் அங்கே அநியாயமாக கொல்லப்பட்டிருக்கின்றது. நூற்றுக்கணக்கான மக்கள் காயப்பட்டிருக்கின்றார்கள். இது மக்களுக்கு தெரியாது, சிலவர்களுக்கு தெரிந்திருக்கலாம். ஆனால் நாம் பார்க்க வேண்டும் சகோதரர்களே, இது ஏன், இது என்ன காரணத்துக்காக இப்படி எல்லாம் நடக்கின்றது, என்ன பிரயோசனம், இதிலே என்ன ஹிக்மாவை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வைத்துள்ளான்? எந்தவித ஹிக்மாவும் இல்லாமல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்படி ஒரு காரியத்தை செய்ய மாட்டான். அவர்கள் போனதெல்லாமே, அவர்கள் அங்கே பாடுபடுவதெல்லாமே, அவர்கள் அங்கே கஷ்டப்படுவது எல்லாமே கால அல்லாஹ் கால ரசூல் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற இந்த வார்த்தை உயர்ந்திருக்க வேண்டும். அப்படிப்பட்டவளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சோதிக்கின்றான் என்றால் இதிலே 2 விடயங்கள் தான் உள்ளது. அல் உலமா ஹும் வரஸத்துல் அன்பியா, ஹதீஸ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபீ முஸ்னத் இமாம் அஹ்மத் அன் அபி தர்தா ரலியல்லாஹு அன்ஹு. நிச்சயமாக உலமா அவர்கள் எப்படிப்பட்டவர்கள், ரசூல்மார்களுடைய வாரிசு, நபிமார்களுடைய வாரிசு. அதே போன்று அவர்களுடைய வேலையை செய்பவருக்கு கட்டாயம் கஷ்டம் வந்துதான் தீரும். அவர்களுக்கு எப்படி கஷ்டம் வந்ததோ அதே போன்றுதான் கஷ்டம் வரும். நல்ல மனிதனுக்கு கஷ்டம் வராது என்று யாருமே கூறவில்லை. அப்படி கூறினால் தான் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு எந்தவித கஷ்டமும் வந்திருக்காது. அவர்களுடைய பல்லு உடைந்தது, அவர்களுடைய ஹெல்மெட் அடிபட்டது, அவர்களுடைய தலை வெடித்து ரத்தம் வந்தது. ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா கஷ்டப்படுகின்றார்கள் அந்த இரத்தத்தை எப்படியாவது நிப்பாட்டுவதற்காக. அலி ரலியல்லாஹு அன்ஹு ஸஹீஹ்லே வர ஹதீஸ், முஸ்லிம்லே அலி ரலியல்லாஹு அன்ஹு தண்ணீரை ஊற்றுகின்றார்கள், அந்த இரத்தமோ இன்னமோடு என்றது. கடைசியாக கிட்டே இருந்த ஒரு பாய் ஏதோ ஒன்றை எடுத்து எரித்து விட்டு அந்த சாம்பலை எடுத்து ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய தலையிலே போட்டு அந்த இரத்தத்தை நிப்பாட்டுகின்றார்கள். இது படைப்பிலே சிறந்த படைப்பு ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர்களுடைய நிலைமை, அவர்களுடைய நாங்க மேலான மக்களா? எங்களுடைய இந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய விரலோ நகமோ ஒரு முறை அல்லாஹ்வினுடைய பாதையிலே தாக்கப்பட்ட போது நீ ஒரு விரல், நீ ஒரு பாதி என்ற மாதிரி கூறிவிட்டார்கள். நாம் எப்படியெல்லாம் பிறண்டு எழும்புகின்றோம், எங்களுக்கு ஒரு கஷ்டம் வந்து விட்டால், எங்களுக்கு தெரிந்த ஒருவருக்கு கஷ்டம் வந்து விட்டால் நாம் அதை மற்ற பக்கமெல்லாம் பேசுகின்றோம். எப்படி கூறுகின்றார் சிலவர்கள், நீங்கள் ஒட்டகத்தை கட்டிவிட்டு தான் தவக்குள் வைக்க வேண்டும், அங்கே பிரச்சனை இருக்குது என்று தெரிஞ்சு ஏன் போறீர்கள்? ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவிலே இருக்கும்போது சஹாபாக்கள் ஹிஜ்ரத் செய்தார்கள். என்ன ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை ஆசனத்திலே இருப்பட்டி வைத்திருக்கும் போதுமா சென்றார்கள்? சகோதரர்களே, அந்த சஹாபாக்கள் கூறவில்லையே, அவர்கள் கூறவில்லையே அங்க பிரச்சனை, அப்ப அங்க கொல்லப்படுகின்றார்கள், நாம் செல்ல மாட்டோம், எங்களுக்கு பயமாக இருக்கின்றது, நாம் செல்ல மாட்டோம் என்று அவர்கள் கூறவில்லையே சகோதரர்களே. அங்க வந்த சஹாபாக்களே ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஏன் நீங்கள் உங்களுடைய ஒட்டகங்களை கட்ட தெரியாதா உங்களுக்கு? ஏன் வந்தீர்கள், இங்கே சண்டை எல்லாம் நடக்குது என்று கூறினார்களா? சிந்தித்து பாருங்கள். கூறுகின்றார்கள், இதெல்லாம் யாருடைய வார்த்தைகள்? நான் மேற்கூறிய சூரத்துல் அஹ்ஸாபிலே வந்த ஆயத்துகள் மாதிரி, இன்னன் நாஸ கத் ஜமஉ லக்கும் ஃபக்ஷௌஹும், அவர்களை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் என்று கூறக்கூடிய மாதிரி வார்த்தைகள். இதுகளை நாம் பேசக்கூடாது. ஏனென்றால் இதுகளுக்கு மிக பாரதபூர்வமான விளைவுகள் உள்ளன. அதை நாமல் விளங்காமல் சில நேரம் கூறிவிடலாம். சில நேரம் சில மக்கள் இதுகளை பற்றி ஒன்றும் தெரியாமல் இருக்கலாம். சிலவர்கள் கூறுகின்றார்கள், படிப்பதற்கு வேற இடமில்லையா, அங்கேதான் போக வேண்டும்.
அங்கே இல்ம் இருக்குது என்றால் போவதற்கு என்ன தடை சகோதரர்களே? யாருக்கு தெரியும் முன்னாலே என்ன நடக்கும் என்று சொல்லி? நீங்கள் சவுதி அரேபியாவுக்கு செல்கின்ற பிளேன் கீழே தான் விழுந்து சிதறி நீங்கள் செத்து விடுவீர்களாண்டு, மௌத்தாய் விடுவீர்களாண்டு உங்களுக்கு எப்படி தெரியும்? தெரியாது. தெரியாததை பற்றி ஆராய்ச்சி செய்வதும் தெரியாததை பற்றி கணக்கு செய்து கொண்டிருப்பதற்கும் எங்களுக்கு ஒருவரும் பொறுப்பு தர இல்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த பொறுப்பை எங்களுக்கு தரவில்லை. எங்களுக்கு தந்துள்ள பொறுப்பெல்லாம் நாங்கள் இபாதாவை சரியான முறையிலே செய்ய வேண்டும். இந்த இபாதாவை செய்வதற்கு நாங்கள் கடமைப்பட்டுள்ளோம். உங்களுக்கு நல்லா தெரியும், ஒரு மிருகத்துக்கும் அநியாயம் செய்யக்கூடாது என்று கூறக்கூடிய மார்க்கம் இந்த மார்க்கம். அப்படி அநியாயம் செய்த அந்த பூனைக்கு அநியாயம் செய்த அந்த பெண்ணை பற்றி ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகின்றார்கள். அஸ்மா பின்த் அபி பக்ர் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய ஹதீஸ் புகாரியிலும், ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஹதீஸ் முஸ்லிம்லயும் வரக்கூடியது. என்ன கூறினார்கள்? ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கு நரகத்திலே ஒரு பெண்ணை கண்டார்கள். அந்த பூனை வராண்டிக் கொண்டு இருக்கக்கூடிய ஒரு நிலைமையிலே. ஏன்? அவள் அந்த பூனையை அடைத்து சாப்பாடு கொடுக்காமல், சாப்பிடுவதற்கு போகும் அனுமதிக்காமல் வைத்திருந்தால் எதுவரையிலே? சாகும் வரையிலே. ஒரு பூனைக்கு இந்த வேலையை செய்தது அல்லாஹ்வினுடைய படைப்பு. வேலையை செய்த அந்த பெண்மணியை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நரகத்திலே தண்டித்தான். நீங்கள் நினைக்கின்றீர்களா அல்லாஹ்வினுடைய குர்ஆனை மனனம் செய்து ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வார்த்தைகளை உள்ளத்திலே வைத்திருக்கக்கூடிய அவர்களை இந்த மாதிரி போட்டு சின்னாபின்னமாக்குவதற்கு முயற்சி செய்கின்ற அவர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சும்மா விட்டு விடுவான்னு நினைக்கின்றீர்களா? ஒருபோதும் இல்லை. அல்ஹம்துலில்லாஹ் ஹம்தன் கஸீரன் طيبًا مباركًا فيه وصلى الله وسلم على نبينا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا. أما بعد, வாசிச்சு பாருங்க சூரத்துல் புரூஜிலே ரசூல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்படி கூறுகின்றான் என்று இந்த ஆயத்துகளே. குத்தில அஸ்ஹாபுல் உக்தூத். அஸ்ஹாபுல் உக்தூத் என்றால் கிடங்குகளை தோண்டி அதிலே நெருப்பை போட்டு அந்த நெருப்பிலே மக்களை போட்டு தண்டித்தவர்கள். முன்னாள் காலத்திலே நடந்தது. அவர்களை கூறும்போது, அவர்களை பற்றி கூறும்போது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன கூறுகின்றான்? குத்தில அஸ்ஹாபுல் உக்தூத் அன்னாரி ذاتில் வகூத் இதுஹும் அலைஹா குஊத் வஹும் அலா மா يفعلون بالمؤمنين شهود. எப்படி எரிபொருள்களை போட்டு, பெரிய எரிபொருள்களை போட்டு பத்த வைக்கப்பட்ட அந்த நெருப்பு, அவர்கள் அந்த பத்த வைத்தவர்கள் தண்டித்தவர்கள் அவர்கள் அந்த நெருப்படியிலே இருந்து கொண்டிருந்தார்கள். மேலும் அவர்கள் அந்த விசுவாசிகளுக்கு, எந்த விசுவாசிகளை அவர் அந்த கிடங்குகளை போட்டார்களோ அவர்களுக்கு செய்த அந்த அநியாயங்களுக்கு அவர்களுக்கு சாட்சியாக இருந்ததாக அல்லாஹ் கூறுகின்றான். அவர்களுடைய பாவம் என்ன சகோதரர்களே? ஏன் அந்த விசுவாசிகளை இப்படி கிடங்கிலே போட்டு பத்தினார்கள்? பார்ப்போம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மேலும் கூறுகிறார், வமா நகமு மின்ஹும் இல்லா அன் யுமினு பில்லாஹில் அஸீஸில் ஹமீத். قال ابن كثير رحمه الله تعالى وما نقموا منهم إلا أن يؤمنوا بالله العزيز الحميد أي ما كان لهم عندهم ذنب إلا أن يؤمنوا بالله العزيز. அவர்களிடத்திலே எந்தவித பாவம் இருக்கவில்லை. அவர்கள் இந்த மாதிரி பழிவாங்கப்படுவதற்காக எதே ஒன்றை தவிர அல்லாஹ் அவர்களுடைய ரப்பு என்று ஈமான் கொண்டதை தவிர. இது ஒரு பாவமா சகோதரர்களே? அந்த ஒரே ஒரு காரணத்துக்காக அவர்களை அந்த கிடங்கிலே போட்டு விட்டார்கள். அவர்கள் உயிரோடு. அதிலே கடைசியாக ஒரு பெண்மணி வருகின்றார். இன்னொரு ஹதீஸ்ல வந்துள்ள ரசூலுல்லாஹ் தொட்டும் சஹீஹான ஹதீஸ். ஒரு பெண்மணி வருகின்றார். அந்த பெண்மணி வரும்போது ஒரு சிறிய குழந்தை, அவளிடத்திலே உள்ள குழந்தை, அந்த குழந்தையை எடுத்துக்கொண்டு வந்து கடைசி நேரத்திலே திரும்பி விடவில்லை, ஒரு தடுமாற்றத்துக்கு உள்ளாகிவிட்டாள். அந்த நெருப்பிலே பாய ஒன்றோ ஈமானை விட்டுவிட வேண்டும், இல்லை உயிரை விட்டுவிட வேண்டும். அந்த நிலைமைக்கு வரும்போது ஒரு தடுமாற்றத்துக்கு உள்ளாகின்றாள். அந்த குழந்தை, 3 குழந்தைகள் சின்ன வயசிலே பேசிய குழந்தைகள், அதிலே ஒன்று இந்த குழந்தை. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வார்த்தை உண்மை சகோதரர்களே. அதிலே கூறுது அந்த பிள்ளை, யா உம்ம, என்னுடைய தந்தையே, என்னுடைய தாயே, இஸ்பிரி, நீ பொறுமையாக இருந்து விடு, உயிரை கொடுக்க வேண்டும், நெருப்பிலே பாய வேண்டும். குழந்தை கூறுகின்றது, யா உம்ம இஸ்பிரி, நீ பொறுமையாக இருந்து விடு. ஏன்? ஃபஇன்னகி அலல் ஹக், ஏனென்றால் நீ நிச்சயமாக உண்மையின் மேல் இருக்கின்றாய். உண்மை என்றால் கஷ்டம், அதை வைத்துக் கொள்வது கஷ்டம், அதை சொல்லுவது கஷ்டம், அதை ஏற்றுக்கொள்வது கஷ்டம், அதை பரப்புவது கஷ்டம், அதை வாழ்வது கஷ்டம். ஆனால் செஞ்சுதான் ஆக வேண்டும். இல்லை என்றால் சுவர்க்கம் செல்வது கஷ்டமாகிவிடும். ஒன்றோ இந்த உலகத்திலே கஷ்டப்பட வேண்டும், இல்லை அந்த உலகத்திலே கஷ்டப்பட வேண்டும். நிச்சயமாக இந்த உலகத்தின் கஷ்டம்
மறு உலவுக்கு நலவைத்தான் தரும். அது அல்லாவுக்காக வேண்டி செய்திருந்தால். உங்களுக்கு நல்லா தெரியும், அங்க அந்த பூனையின் நிலைமையையும் இவர்களுடைய நிலைமையும் பாருங்கள். அதிலே கர்ப்பிணி பெண்கள், அதிலே சின்ன பிள்ளைகள், பெரியவர்கள், நோய்வாய்ப்பட்டவர்கள், வயோதிகர்கள், முதியவர்கள், சிறியவர்கள், இளையவர்கள், இப்படிப்பட்ட எல்லாரும் இருக்கின்றார்கள். யாரெவர் என்று பார்க்காமல் ஆடு மாடு மனிதன் ஆண் பெண் சின்ன பிள்ளை பெரிய பிள்ளை எல்லாரையும் கொள்கின்றார்கள். மனிதரை கொள்வதை கொண்டு இல்ல, பெரிய பெரிய கட்டிடங்களை இடிப்பதை கொண்டு அந்த மனிதர்களை கொண்டு கொண்டிருக்கின்றார்கள். இதுக்கு எங்களுடைய கடமை என்ன சகோதரர்களே? முதலாவது எங்களுடைய கடமை ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். அபூ மூஸா அல்-அஷரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஹதீஸ் புகாரியிலே வரக்கூடியது. இதை ஒரு குத்பாவிலே பேசி முடிக்கக்கூடிய ஒரு விடயம் அல்ல. ஆனால் முடிந்த அளவு இதை கூறுகின்றேன் உங்களுக்கு. அபூ மூஸா ரலியல்லாஹு அன்ஹு கூறுகின்றார், ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியதாக என்ன கூறுகின்றார்கள்? அல் முஃமினு லில் முஃமின் கல் புன்யான் யஷுத்து பஅதுஹு பஅதா. அவர்களுடைய விரல்களை ஒன்று சேர்த்து ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகின்றார்கள், ஒரு விசுவாசி இன்னொரு விசுவாசிக்கு, புகாரியிலே வரக்கூடிய ஹதீஸ், கட்டிடம் எப்படி பிடிச்சிருக்கிறதோ அதே போன்று அவர்கள் எங்களுடைய சகோதரர்கள். அவர்கள் எங்களுடைய இந்த இஸ்லாம் என்ற கட்டிடத்திலே ஒரு பகுதி சகோதரர்களே. யோசிச்சு பாருங்கள், இந்த பள்ளிவாசல் இந்த தூணை அகற்றினால் அந்த தூணை அகற்றினால் எப்படி நிற்காதோ நிலையாகாதோ, அதே போன்று எங்களுடைய இந்த கட்டிடம் அதிலே ஒரு பகுதி அவர்கள் அனைவரும். அதை ஆற்றிவிட்டு நாம் சந்தோஷமாக இருக்க முடியாது. அதை எங்களுடைய உள்ளத்திலே ஆழமாக நாங்கள் தெரிந்து கொள்வதற்கு கடமைப்பட்டுள்ளோம். அதே போன்று நுஅமான் இப்னு பஷீர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஹதீஸ் புகாரியிலே வரக்கூடியது. எப்படி ஒரு மன் இதஸ்தகா உதுவன் ததாஅ லஹு சாயிரு ஜஸதிஹி பிஸ்ஸஹரி வல் ஹும்மா. அவர்களுடைய முஸ்லிம்கள் அவர்களுடைய நிலைமை எப்படி என்றால், அவர்கள் ஒருவருக்கு ஒருவர் விரும்புவது, அவர்கள் ஒருவரோடு ஒருவர் பழகுவது, இரக்கமாக நடந்து கொள்வது, இந்த விடயங்களே அவர்கள் ஒரு உடம்பை போல. எப்படி ஒரு பகுதி உடம்பிலே அது ஏதாவது ஒரு நோய்வாய்ப்பட்டு விட்டது என்றால் சம்பூர்ண உடம்பும் ராவைக்கு தூக்கம் இல்லாமல் தடமாறும், அதே போன்று காய்ச்சல் எடுத்து தடுமாறும். இப்படிப்பட்ட ஒரு நிலைமை அந்த இதுக்காக வேண்டும். அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? அத்வா ஹுவல் இபாதா. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் வந்த ரசூல்மார்கள் நபிமார்கள் அனைவரும் எதை கொண்டு தான் சஹாபாக்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெற்றி எடுத்து கொடுத்தார்கள்? முதலாவதா இந்த உண்மை அல் ஹக் மின் அல்லாஹ், இரண்டாவது அத்வா வமன் நஸ்ரு இல்லா மின் இந்தில்லாஹ். எந்தவித உதவியும் அல்லாஹ்விடத்திலே இருந்து வரப்போறது, அல்லாஹ்விடத்திலே இருந்து அன்றியே வரப்போறது இல்லை. அது வந்தால் அது நிலையாக கூடிய உதவியும் கிடையாது. அதை அல்லாஹ் உதவியாக்கி அதுக்கு சபபாக காரணமாக மக்களை, மனிதர்களை, செல்வங்களை, பலன்களை வைக்கலாம். ஆனால் அந்த உதவி தெரிந்து கொள்ளுங்கள் சகோதரர்களே, அல்லாஹ்விடத்திலே இருந்து வரக்கூடிய அந்த உதவி, அதை பெற்றுக் கொள்வதற்கு நாங்கள் துஆ கேட்பதற்கு கடமைப்பட்டுள்ளோம். சஹீஹ் முஸ்லிமிலே வரக்கூடிய ஹதீஸ், ஒரு இல்லாத ஒரு சகோதரருக்கு இன்னொரு முஸ்லிம் துஆ கேட்பார் என்று சொன்னால் அதற்கு ஒரு மலக் ஆமீன் என்று கூறி உனக்கும் அப்படி ஆகட்டும் என்று கூறுவது. ஒரு மலக்கு ஆமீன் கூறக்கூடிய ஒரு நிலைமை இல்லாத ஒரு சகோதரருக்கு துஆ கேட்பது. உங்களுடைய சகோதரர்கள் அங்கே கொல்லப்படுகின்றார்கள், அவர்கள் நிச்சயமாக ஹக்கிலே இருக்கின்றார்கள். எங்களுடைய ஷேக் யஹ்யா இரு நாட்களுக்கு முன்னால் அங்கே ஒரு பள்ளிவாசலையும் அடித்து விட்டார்கள். அதிலே சில காயங்களும் சில மனிதர்களும் சில சகோதரர்களும் கொல்லப்பட்டார்கள். அந்த நடந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் பிறகு ஷேக் யஹ்யா அவர்கள் கூறுகின்றார்கள், கண்ணீர் வார மாதிரி வார்த்தைகள் சகோதரர்களே, அதை அனைவற்றையும் எனக்கு உங்களுக்கு கூறுவதற்கு மனநோவும் இல்லை, அதற்கு நேரமும் போதாது. ஆனால் ஒரு சில வார்த்தைகளை கூறுகின்றேன். அவர்கள் கூறுகின்றார்கள், கௌமும் புகா, இந்த ராஃபிதாவை பற்றி கூறும்போது அவர்கள் ஒரு அநியாயமான கூட்டம். யூரிதூன அர்வாஹனா, அவர்களுக்கு எங்களுடைய உயிர்கள் தேவை. யூரிதூன தாரனா, அவர்களுக்குள்ள எங்களுடைய இந்த பள்ளிவாசலாகிய தாருல் ஹதீஸ் என்ற பள்ளிவாசல் அவர்களுக்கு தேவை. யூரிதூன அகைதத்தனா, எங்களுடைய இந்த யூரிதூன தஅவத்தனா, அவர்கள் எங்களுடைய இந்த தஅவாவை எடுத்துக்கொள்ள பார்க்கின்றார்கள். யூரிதூன அகைதத்தனா, எங்களுடைய இந்த ஈமான் இந்த அகைதாவை பறித்துக் கொள்ள பார்க்கின்றார்கள். யூரிதூன இஸ்லாமனா, உங்களுடைய அகைதாவை கொடுத்து விட்டீர்களா, எதுதான் மீய போகுது சகோதரர்களே, அதுதான் இஸ்லாம். அவர்கள் எங்களுடைய இஸ்லாமை எடுக்க பார்க்கின்றார்கள், அதை தேடுகின்றார்கள். கூறுகின்றார்கள், எங்கேதான் நாம் செல்வோம்? ஐனமா ذهب السني الا وهم يمكرون له الا وهم يكيدون له ويمكرون له. எங்கே தான் சுன்னி முஸ்லிம் எங்கே தான் சென்றாலும் பரவாயில்லை, அந்த அநியாயமான கூட்டம், காவிரான கூட்டம், அல்லாஹ்வினுடைய சாபம் அவர்கள் மீது உண்டாவட்டும், அவர்கள் என்ன செய்து விடுவார்கள்? இவனுக்கு எதிராக சதி செய்வார்கள், சூழ்ச்சி செய்வார்கள். கூறுகின்றார்கள் ஷேக் அவர்கள் ஹஃபிظல்லாஹு தஆலா, ஹாதிஹி தஅவத்துனா வஹாதிஹி தாருனா,
இது எங்களுடைய தாவா, இது எங்களுடைய தார், இது எங்களுடைய இல்லம், இதுதான் எங்களுடைய மஸ்ஜித். وَأَرْوَاحُنَا أَرْخَصْ مِنْهَا எங்களுடைய உயிர்கள் அதை விடவும் விலை மதிப்புல குறைந்தது. அதாவது அதற்கு நாம் எங்களுடைய உயிரை கொடுப்பதற்கு நாம் சிந்திக்க மாட்டோம் என்று கூறிவிட்டு கூறுகின்றார்கள், வல்லாஹி மா இந்தனா அபதன், வல்லாஹி மா இந்தனா அபதன் அர்வாஹுனா அக்லா மின் தீனில்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. ஒருபோதும் எங்களிடத்திலே எங்களுடைய உயிர் அல்லாஹ்வினுடைய தீனை விட மிக உயர்ந்ததாக ஒருபோதும் எங்களிடத்திலே இருக்காது. அங்கே உள்ள அவர்கள் மேல் மழை பொழியப்படுவதை போன்று குண்டுகள் வீசப்படுகின்றது, ராக்கெட் என்று சொல்லக்கூடியது அடிக்கப்படுகின்றது, சுடப்படுகின்றார்கள், கொல்லப்படுகின்றார்கள், துண்டு துண்டாக வீசப்படுகின்றார்கள், வெடித்து சிதறுகின்றார்கள். அவர்கள் கூறுகின்ற வார்த்தை எவ்வளவு தூரம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களை உறுதியாக வைத்திருக்கின்றான். மேலும் அவர்களுடைய உறுதியை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதிகரிக்க வேண்டும். அவர்கள் அப்படி இருக்கும் போது நாம் தளர்ந்தால், எங்களுடைய மனங்கள் தளறிவிட்டால் அவர்கள் எங்கே செல்வார்கள் சகோதரர்களே? அதை கூறிவிட்டு கடைசியிலே இன்னும் அதை உறுதியாக கூறிவிட்டு ஷேக் அவர்கள் கூறுகின்றார்கள் கடைசியிலே இந்த ஆயா, குல் இன்ன ஸலாத்தி வ நுசுகி வ மஹ்யாய வ மமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன். நிச்சயமாக நபியே நீங்கள் கூறுங்கள், என்னுடைய இன்ன ஸலாத்தி என்னுடைய தொழுகை, வ நுசுகி என்னுடைய அறுத்து பலியிடுகின்ற அந்த பலியீட்டு, வ மமாத்தி வ மஹ்யாய லில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்னுடைய மரணமும் என்னுடைய உயிரும் அனைத்துமே அல்லாஹ்வுக்காக வேண்டியே. இதை கூறுகின்றார்கள் அங்கே இருக்கக்கூடியவர். கடைசியாக ஒரே ஒரு விடயம் கூறுகின்றேன். ஒரு சகோதரருக்கு நான் நேற்று இல்லை முந்தின நாள் அவருக்கு நான் ஒரு அழைப்பு தெரிவித்து ஒரு அங்கே இருக்கக்கூடிய ஒரு மஸ்ஊல், ஒரு பொறுப்புதாரி, அவரிடத்திலே ஒரு விடயத்தை நான் கேட்டபோது அவர் ஷேக் ஒருவரிடம் பேசும்படி எனக்கு வழிகாட்டி விட்டு அவர் என்னிடத்திலே கேட்கின்றார், சகோதரர்களே அந்த நிலைமையில இருந்து என்னால் உங்களுக்கு ஏதாவது ஆக வேண்டும் என்று அவர் என்னிடத்திலே கேட்கின்றார். சகோதரர்களே சிந்தித்து பாருங்கள், கொல்லப்படுகின்ற நிலைமை, சாப்பாடு இல்லை, மருந்து இல்லை, வலி துண்டிக்கப்பட்டுள்ளது அநியாயமாக. அவர் என்னிடத்திலே கேட்கின்றார், என்னால் உங்களுக்கு அதாவது எனக்கு ஏதாவது தேவை இருக்கா அவரிடத்திலே. நாங்களா இருந்தால் என்ன சொல்லியிருப்போம் சகோதரர்களே? உள்ள எல்லாவற்றையும் அவருக்கு சொல்லியிருப்போம், இதெல்லாம் நீங்க செய்துதாங்க. அவர் கேட்கிறார், நான் ஏதாவது உங்களுக்கு செய்து தரவான். இந்த சபாத் என்றது அல்லாஹ்விடத்திலே இருந்து வரக்கூடியது. அவர்களுடைய வெளிரங்கமான செயல்களை பார்த்தால் எங்களுக்கு நலவை அன்றி வேறு எதுவுமே தெரியவில்லை. அதனால் எங்கள் மீது கடமை சகோதரர்களே, அவர்களுக்கு குறைந்தபட்சம் நாங்கள் துஆ கேட்பது, அதே போன்று அவர்களை பற்றி பிழை பேசாமல் இருப்பது, இது தேவைதானா தேவையில்லை தானா என்று சந்தேகங்கள் எழுப்பாமல் இருப்பது, அதே போன்று யாருக்கெல்லாம் மேலுமோ அந்த முறையில எல்லாத்திலையுமே அவர்களுக்கு உதவி செய்வது, அது பணத்தால் இருந்தாலும் பரவாயில்லை, அவர்களுடைய ஆழ்பலத்தால் இருந்தாலும் பரவாயில்லை, ஏதாவது ஒரு முறையில உதவி செய்ய முடியும் என்றால் அல்லாஹ்வினுடைய தீனுக்காக உயிரை கொடுக்க அந்த மனிதர்கள் முன்வந்து பிறகு அதன் பிறகு நாம் ஏதாவது ஒரு முறையில உதவி செய்யவில்லை என்றால் எங்கள் என்ன பிரயோசனம் சகோதரர்களே? இதை நாம் நன்றாக சிந்தித்து பார்க்க வேண்டிய ஒரு இடம். ஆனால் நினைவு வைத்துக் கொள்ளுங்கள், அல்லாஹ் கூறுகின்ற போது ஒருபோதும் இவர்கள் தப்பிக்க மாட்டார்கள். இன்னல்லதீன ஃபதனுல் முஃமினீன வல் முஃமினாத் சூரா புரூஜிலே தொடர்ந்து கூறுகின்றான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா, நிச்சயமாக இன்னல்லதீன ஃபதனுல் முஃமினீன வல் முஃமினாத் ثم لم يتوبوا விசுவாசம் கொண்ட ஆண்கள், விசுவாசம் கொண்ட பெண்கள், இவர்களை அநியாயம் செய்து அவர்களுக்கு கஷ்டம் கொடுத்து விட்டு அதன் பிறகு தௌபா செய்யாமல் இருக்கக்கூடியவர்கள், ثم لم يتوبوا فلهم عذاب جهنم ولهم عذاب الحريق. يقول الامام طبري رحمه الله تعالى فلهم عذاب جهنم اي في الاخره. அவர்களுக்கு நரக நெருப்பின் தண்டனை எப்ப? ஆகிராவிலே. அதே போன்று அவர்களுக்கு என்ன? வலஹும் அதாபுல் ஹரீக், அவர்களுக்கு நெருப்பினுடைய தண்டனை. قال الامام طبري رحمه الله تعالى اي في الدنيا. அவர்களுக்கு துன்யாவிலே என்ன கிடைக்க வேண்டும்? அவர்களுக்கு நெருப்பினுடைய தண்டனை. அதே போன்று எங்களுடைய ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய அழகிய திருநாமங்கள், அதை வைத்து அவன் தான் ஒருவன் அஸ்ஸமத் அல் வாஹித், அதை வைத்து கேட்கிறேன், எங்களுடைய அல்லாஹ்வே அவர்களை நீ காப்பாற்றி விடு. அந்த அநியாயம் செய்யக்கூடிய, அந்த சூழ்ச்சி செய்யக்கூடிய அந்த காபிர்கள், இஸ்லாம் முஸ்லிம்கள் அனைவரினுடைய எதிரியா இருக்கக்கூடிய உன்னுடைய எதிரி, அவர்கள் அனைவரையும் யா அல்லாஹ் நீ அழித்து விடு. அவர்களுக்கு நெருப்பினுடைய தண்டனையை இந்த உலகத்திலேயும், அவர்களுக்கு நரகத்தின் தண்டனையை மர்மையிலேயும் கொடுத்து விடுவாயாக. வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சமீஅ அல்லாஹு லிமன் ஹமிதஹ்.
اللهم إنا نسألك بأسمائك الحسنى وصفاتك العلى بأنك أنت الله لا إله إلا أنت وحدك لا شريك لك، لك الملك ولك الحمد وأنت على كل شيء قدير، أنت الأحد الصمد الذي لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. نسألك بأسمائك الحسنى يا رب العالمين أن تحفظ إخواننا في دماج، اللهم احفظهم بحفظك يا خير الحافظين، اللهم انصرهم بنصرك يا خير الناصرين، اللهم أيدهم بروح منك، اللهم أيدهم يا رب العالمين، اللهم كن لهم ولا تكن عليهم، اللهم أعنهم ولا تعن عليهم، اللهم أنت وليهم أنت مولاهم وليس لهم رب إلا سواك يا رب العالمين، اللهم أنت رب العالمين، أنت عزيز قادر على كل شيء، يا هازم الأحزاب اهزم الروافض، اللهم اهزمهم، اللهم اقتلهم، اللهم مزقهم كل ممزق، اللهم أنزل عليهم كل بلاء وسوء، اللهم املأ في بطونهم وقبورهم وبيوتهم نارا، اللهم شتت شملهم، اللهم أنزل عليهم جنودك وجيوشك من كل جهات يا رب العالمين، اللهم امتحنهم بكل بلاء، اللهم مزقهم كل ممزق يا رب العالمين، اللهم دمر الرافضة تدميرا ولا تبق منهم أحدا يا رب العالمين، اللهم أنت ربنا وإنا نسألك في حفظ إخواننا يا رب العالمين، أنت خير من يحفظ يا رب العالمين، احفظ إخواننا يا رب العالمين، والحمد لله.